ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஷார்ட்டட். இது ஒரு கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர். கிறிஸ்துங்கிற நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கான். பட் அவன் பர்சனல் லைஃப்பில் நிறைய பிரச்சனை இருக்குது. இவனுக்கு ஒய்ஃபுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ தான் ஒரு நாள் ரொம்ப அழகாக ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணோட அழகில் நம்ம ஹீரோ விழுந்துறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்த ஆபத்து என்ன, அழகை நம்ப போய் இவனுக்கு வந்து பிரச்சனை என்ன, இதை சொல்கிற ஒரு படம் தான் ஷார்ட்டட். இது ரொம்பவுமே சிம்பிளான ஒரு ஸ்டோரி, அதனால் ஈஸியாக இந்த படத்தை முடிச்சிடலாம். சரி, இப்போ வாங்க ஷார்ட்டடுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோவான கிறிஸ்து அமைக்கிறாங்க. ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர், இவனுக்கு தனியாக ஒரு கம்பெனி வச்சிருக்கான். அதனால ஒரு பெரிய பணக்காரனாகவும் இருக்கான். பட் நம்ம ஹீரோட பர்சனல் லைஃப் ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி கல்யாணமே ஒரு பொண்ணாக தான் இருக்கா. பட் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியாக பிரிஞ்சிருக்காங்க. நம்ம ஹீரோட ஒய்ஃபுக்கு டிவோர்ஸ் தேவை. அதுக்கு டிவோர்ஸ் லெட்டர் எழுதி கொடுத்துருப்பா. பட் நம்ம ஹீரோ சைன் போட்டுக்க மாட்டான். இதனால் ரெண்டு பேரும் வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஏங்க, நீங்கள் எப்போ டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணி தர போகிறீங்க? நம்ம பொண்ணுக்காக நம்ம டிவோர்ஸே பண்ணோம். பட் நீங்கள் சைனே பண்ணாதனால அவள் லைஃப்பில் சில பிரச்சனை இருக்குது. சீக்கிரம் பண்ணித்தாங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ ஒரே கஷ்டமாக இருக்கும். சரின்னு அந்த வீடியோ காலை கட் பண்ணிடுறான். தென் அதுக்கடுத்து சூப்பர் மார்க்கெட் போகிறான். அவனுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல செம்ம அழகாக ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணோட பேர் ஸ்கை. இவனுக்கு அந்த பொண்ணை பார்த்துட்டே தோணுது. பட் எப்படி நம்மகிட்ட பேச மாட்டா. நம்ம பாட்டு பொருள் வாங்கிட்டு இங்கேருந்து போகணும்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா. சார், இங்கே கொஞ்சம் வாங்கலே, உங்களுக்கு ஒயினை பற்றி தெரியுமான்னு கேட்குறப்ப நம்ம தெரியும் சொல்லுவான். எனக்கு நீங்கள் நாளே மோசமாக போச்சு, ஏதோ ஒயின் கொடுக்குன்னு ஆசையாக இருக்குது, ஏதாவது நல்ல ஒரு ஒயினை ரெக்கமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறப்ப இவனும் ஒயின் எடுத்து காமிக்கிறான். இது நல்லா இருக்கும், வேணா டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறப்ப தேங்க்ஸ் சார், இன்றைக்கி நீங்கள் தான் என் லைஃபை காப்பாற்றிருக்கீங்க. சரி, இங்கேருந்து கிளம்பி போகிறேன்னு அவள் பாடங்கள் கிளம்பி போகிறா. இவனும் பச்சைலாம் முடிஞ்சு வெளியே வந்து பார்க்குறான். பார்த்தா அந்த பொண்ணு ஃபோன் வந்துட்டே இருக்கா. மேடம் என்னாச்சு, ஏதோ ப்ராப்ளம்னு கேட்குறப்ப இப்போ நான் வீட்டுக்கு போகணும் சார், ரொம்ப நேரமாக கேபுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஒருத்தர் வர முடிக்கிறாங்க, எனக்கு எப்படி போகணுன்னு தெரியலன்னு சொல்கிறப்ப இவன் அட்ரஸ் கேட்டு பார்ப்பான். பார்த்தா இவன் வீட்டு பக்கத்தில் தான் அந்த பொண்ணோட வீடு இருக்குது. நான் அந்த வழியாக தான் போகிறேன், வேணா கூட வாங்க, போகிறப்ப ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப அவளு சேர்ந்து காரில் இருக்கிறா. இப்போ ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக காரில் போயிட்டுருக்காங்க. ஒரு வழியாக நம்ம ஹீரோன் தங்கி இருக்க ரூம் வந்துடுது. பட் அவள் காரை விட்டு இறங்காமல் ஒரு மாதிரி தயக்கத்தில் இருக்கா. ஏன் மேடம் என்னாச்சு, ஏதோ ப்ராப்ளம்னு கேட்குறப்ப இல்லை, நானே என் ஃப்ரெண்டு தான் ரூம்மேட்டை ஷேர் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி காலை செம்மையாக சண்டை போயிருச்சு, அதை மூணு ஆகிட்டேன், இப்போ போய் நிறைய ஹெல்ப் பண்ணி தெரில, அதான் தங்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறப்ப நீங்களும் ஃபோன் பண்ணி பாருங்கள், இல்லைனா என் கூட வாங்கன்னு சொல்கிறப்ப இவ்வளோ அமைதி நின்றுட்டே இருக்கா. ரொம்ப நேரம் தங்கி இருந்து சரி சார் நான் உங்களோட வரேன், நைட் அங்கேயே ஸ்டே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கால் அங்கே கிளம்பி போவாங்க. அப்போ பக்கத்தில் ஒரு வயசான பெரியவர் இதை பார்த்துட்டே இருக்காரு. இவர் தான் நம்ம ஹீரோ தங்கியிருக்க ரூமோட ஹவுஸ் ஓனர். இப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோட வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோட வீடை பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்வான்ஸாக இருக்குது. ஏன்னா இவன் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆச்சு, ஏஐ வச்சு இந்த வீடு பில்ட் பண்ணியிருப்பான். இதை பார்த்து இந்த பொண்ணு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. சார், இது வீடில் வேறு ஏதாவதா, செம்ம ஸ்மார்ட்டாக இருக்குன்னு சொல்கிறப்ப இவன் ஒன்றா காமிச்சிட்டு இருக்கான். பார்த்தீங்களா, இதே என் வீட்டில் இருக்க சரி மாதிரி நான் என்ன சொன்னாலும் அதை செய்ய ஆரம்பிக்கும். இந்த வீடு ஃபுல்லாகவே என் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நான் என் ஃபோனில் ஒரு பட்டன் அமுக்குனா போதும், என் வீடு லாக் ஆயிரும். இந்த மாதிரி எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணுக்கு அதெல்லாம் தேவையில்ல. சரி வாங்க சார், நம்ம வாங்கின ஒயினை குடிப்போன்னு சொல்லி 2 நாள் டிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த 2 பேத்துக்குள்ளே நல்ல ஒரு ரொமான்ஸ் வர ஆரம்பிக்கும். சொல்லப்போனால் நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால தான் காரில் கூட்டி வந்து இப்போ வீடு தங்க வச்சுருப்பான். 2 பேர் அன்னைக்கு ஃபிசிக்கலி ஒன்றா இருப்பாங்க. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ எழுந்துச்சு பார்க்குறப்ப அந்த பொண்ணு காணாமல் போயிட்டா. சரி, காலையில் வீட்டுக்கு போயிருப்பா போல், நாமளும் பேசாமல் இங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் அமைதியாக இருப்பான். அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வைப்பாங்க. அவள் தங்கியிருக்க ரூமுக்கு வரப்ப அவள் ரூம்மேட் ஒருத்தி இருப்பா. இப்போ தான் நமக்கே தெரியுது இவங்களோட லெஸ்பியன் போல். நம்ம ஹீரோ நைட் வர, அதனால அந்த பொண்ணு பயந்து போயிருப்பா. ஹே, நீ எங்கே போன, நீ இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா, நீ எங்கே போன கேட்குறப்ப சின்னதாக ஒரு வேலை இருந்துச்சு, அதான் போனேன்னு அவள் அப்படி மழுப்பிட்டு இருக்கா. கட் பண்ணால் அன்றைக்கி நைட் ஆயிரும். நம்ம ஹீரோ வீட்டில் உட்காந்து ஒரு நாள் ஃபீல் பண்ணிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு டிவோர்ஸ் நடந்தனால அவன் பொண்ணோட பிரிஞ்சு போயிருந்திருப்பான். அதை நினச்சி லைட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். தென் அதுக்கடுத்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பாருக்கு போகிறான். பார்த்தா அதே பாரில் தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பா. இதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சார், நீங்கள் எந்த பக்கம், எதுக்காக இங்கே வந்து நீ கேட்டால் ஒன்று தெரியுது இங்கே வந்தேன், காலையில் நீ பாட்டு சொல்லாமக்குலாம் போயிட்டேன். தென் அதுக்கடுத்து அப்பாயின்மெண்ட் போனேன், உன்னை பற்றி விசாரிச்சு பார்த்தேன், நீங்கள் இதை வேலை பார்க்குறது தெரிஞ்சு அதை உடனே இங்கே வந்துட்டேன். ஏதாவது தப்பான்னு கேட்குறப்ப ஓ என்னை ஸ்டாக்கிங்லாம் பண்ணியிருக்கீங்க, சரி அதான் இருக்கட்டும், வாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நல்லா குடிச்சிட்டு இருப்பாங்க. தென் வேலை முடிஞ்சு நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒன்று நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ பாஷ்டத்தில் சொல்லிட்டு இருப்பா, எனக்கு நான் அப்பா அம்மா யாரும் கிடையாது, எங்கள் அப்பா ரொம்ப மோசமான ஒருத்தன், சின்ன வயசுல நான் அபியூஸ் பண்ணா, இந்த மாதிரி கதை சொல்லி போயிட்டு இருக்கிறப்ப சவுண்ட் கேட்க ஆரம்பிக்கும். பார்த்தா நம்ம ஹீரோட கார்கிட்ட ஒரு திட்டு பண்ணிட்டு இருப்பான். கதை ஓடிச்சு உள்ள இருக்கிற பொருள் ஆட்டைப்பெல்லாம் பார்ப்பான். பட் நம்ம ஹீரோ வந்து சண்டை போகிற டைப்லாம் கிடையாது. சார், நீங்கள் ஒன்று என் காரில் இருக்கிற பொருள் திட்டு தேவையில்ல, உங்களுக்கு எவ்வளோ காசு வந்து சொல்லி நான் காசு தரேன், அமைதியாக இங்கேருந்து போகணும்னு சொல்கிறப்ப அந்த திட்டுப்பொருள் கோவந்துடும். இல்லை, நீ ஏமாத்த பார்க்குற, என்னை போலீஸில் பிடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு அவன் சமக்கமாயிரும். கையிலுக்கு இரும்பு கம்பி எடுத்து நம்ம ஹீரோ காலையில் போட்டு அடி நடிப்பான். தென் அதுக்கடுத்து அவன் பாட்டு அங்கே தெரிச்சு விடுவான். நம்ம ஹீரோயின் தான் எப்படியோ அவனை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் சேர்த்துருப்பா. பார்த்தா காலில் பெருசாக மாவு கட்டு போட்டாங்க. இதுக்கட்டு நம்ம ஹீரோவில் பெருசாக நடக்க முடியாது, வீல் சேரில் இருந்தாகணும்.
சரின்னு எப்படி ஒரு வழியாக வீட்டில் ஒன்று சேர்த்துருவா. பட் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது வேணுமே. நான் யாராவது கேட்டுக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு நான் பார்த்துக்கோன்னு கேட்குறா. ஏன்னா அவளுக்குமே பார்லாம் வேலை பார்க்க பிடிக்கல. நான் பேசாமல் உங்களோட இங்கே இருந்துக்கோன்னு கேட்குறப்ப இவனுக்கு ஒரே ஹாப்பி போச்சு. சரி நீ ஒரு ரூம் போய் துணி மேலே பேக் போட்டுவான்னு சொல்கிறப்ப இவளு சரி நாங்கள் கிளம்பி போயிடுறா. கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட ரூம்மேட் அமைப்பாங்க. நேற்று நைட்டுமே நம்ம ஹீன் ரூமுக்கு வந்துருக்க மாட்டால. இதனால் அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஹீரோ எங்கே தேடிட்டு இருக்கிறப்ப அந்த அவசரம் அங்கே தான் இருப்பார். ஏமா எனக்கு என்னமோ ஃப்ரெண்டை பார்க்க சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நீ இல்லாத நேரத்தில் சரி அவங்களோட பழகிட்டு இருக்கா. நான் அதை கண்ணால் பார்த்துன்னு சொல்கிறப்ப அங்கிள் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. எங்கள் ரெண்டுத்துக்குள்ள 1000 விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அவசரம் வாய முடிடுவா. அவர் பெருசாக அதுக்கடுத்து கேட்க மாட்டார். பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ அங்கே வந்துடுவா. நம்ம ஹீரனை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஹே எங்கே போய் தொலைஞ்ச, நீ இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா. சரி இன்னைக்கு ஃபுல்லாக என் கூட ஏறு, நானும் உங்களோட இருப்பேன்னு சொல்கிறப்ப சாரி நான் இப்போ இங்கேருந்து போக வேண்டியதாக இருக்குது, எனக்கு வேலை கிடச்சிருக்கு, நான் இதுக்கிட்ட அங்கே தான் தங்க போகிறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்துக்கு ஒரே கஷ்டமாயிரும். என்ன நீ என்னோட பிரிஞ்சு போக போறியா, நீ இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு நம்ம ஒன்றும் பர்மனெண்டாக புரியல, ஜஸ்ட் டெம்பரவரி தான், கொஞ்ச நாள் நானும் திரும்ப வந்துடுன்னு சொல்லிட்டு இவ பொட்டு பிடிக்கல கால் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு வழியாக நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்துடுறா. நம்ம ஹீரோ நல்லா பார்த்துக்கிறா, நல்லா ஜாலியாக டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவன் ஒய்ஃப் ஃபோன் பண்ணால் கூட நம்ம அந்த ஃபோன் எடுக்க மாட்டான். அந்த அளவுக்கு அந்த பொண்ணோட ஜாலியாக இருக்கான். கட் பண்ண அன்றைக்கி நைட்டு நம்ம மாதிரி படுத்துங்குவான். அப்போ நம்ம ஹீரோக்கே தெரியாமல் அந்த பொண்ணு நம்ம ஹீரோட ஃபோன் எடுக்கும். ஃபேஸ் லாக் வச்சு ஹீரோட ஃபோன் அன்லாக் பண்ணிடுறா. தென் நம்ம ஹீரோட ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா. பட் அவள் என்ன பண்ணுறான்னு இப்போ நமக்கு ஒன்றும் தெரியல. கட் பண்ண இந்த பக்கம் இந்த அவசரம் காமிப்பாங்க. அந்த பொண்ணு கொஞ்ச நாள் வாடகை தராமல் இருக்கா. சரி வாடகை கலைப்படணும்னு சொல்லிட்டு வீட்டு வாசல் காத்துட்டு இருந்திருப்பாரு. பட் ரொம்ப நேரம் ஆகியுமே அந்த பொண்ணு வரமா தெரில. உடனே இவருக்கு கிடக்க ஸ்பேருக்கு யூஸ் பண்ணி உள்ள போய் பார்ப்பாரு. பார்த்தா செம்ம சாக்கு. நம்ம ஹீரோனோட ரூம் மட்டும் ஒருத்தி இருந்தால அவள் கையை கிழிச்சிக்கிட்டு வாட்ரப்ல இறந்து போயிருப்பா. இதை பார்த்து அவசரம் கல் விட்டுரும். உடனே போலீஸில் ஃபோன் பண்ணி கூப்பிட்றப்ப அவங்க அதை முடிவு பண்ணிடுவாங்க. மேபி இது இப்படி தற்கொலை பண்ணியிருக்கோம். சார் எதுக்கு விசாரிச்சு பார்ப்போன்னு சொல்லிட்டு சார் ஒரு இந்த பொண்ணு மட்டும் இந்த ரூமில் இருக்கால, வேற ஏதாவது ஒரு பொண்ணு தங்கியிருக்கலாம் கேட்குறப்ப ஆமாம் சார் ஒரு பொண்ணு தங்கியிருந்தா, அந்த பொண்ணோட பேர் ஸ்கை, இதான் ப்ரூஃப்னு சொல்லிட்டு ஐடிக்கெல்லாம் கொடுத்து பார்ப்பாரு. பட் போலீஸ் செக் பண்ணி பார்த்ததுல அது ஒரு ஃபேக்கான ஐடிக்கான்னு தெரிய வருது. ஸோ இதனால் இந்த பெரியவர் நம்ம ஹீரோ மேலே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிப்பாங்க. காலங்காத்தால் ஒய்ஃப் கூட வீடு கிளம்பி பேசிட்டு இருப்பான். இப்போ அவங்க கால் அடிபடிச்சல அதில் தான் பொருட்டு சொல்லிடுவான். இதை பார்த்து அவளுக்கே ஷாக்காக இருக்கும். ஏங்க கொஞ்சம் பார்த்து இருக்குது இல்லையா, சரி இப்போ கூட யார் இருக்கா, ஹெல்ப்புக்கு ஏதாவது கேட்டேக் இருக்காங்களா கேட்குறப்ப ஆமாம் ஒரு ப்ரைவேட் நர்ஸ் இருக்கா, அவள் தான் கூட எல்லாத்தையும் பார்த்துக்கிறான்னு சொல்கிறப்ப என்னது ப்ரைவேட் நர்ஸா, அவளை பார்த்தா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியுமா, அவள் பேர் என்ன கேட்குறப்ப நம்ம இப்போ யோசிச்சு பார்க்குறேன். நம்ம ஹீனோட பேர் இவனுக்கு தெரியவே தெரியாது. பட் எப்படியும் அவன் பொண்ணாட்டிக்கிட்ட கொஞ்சம் பேச முடிச்சிருவான். சரிங்க வர வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வரேன், பொண்ணு வேறு அப்பா எங்கே அப்பாங்கன்னு கேட்டே இருக்கா, உங்களை பார்க்கணும் ஆசைப்பட்றா, வெள்ளிக்கிழமை வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்கிறப்ப இவனு சரி வீடியோ கால் கட் பண்ணிடுறான். இப்போ தான் இவனுக்கு ஹீரோனை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்குது. ஹீரோயினை பார்க்கலான்னு போனால் அவளை குளிச்சுட்டு இருப்பா. இவனு சேர்ந்து ஹேண்ட்பேக்கில் செக் பண்ணி பார்ப்பான். அதில் பார்த்தா நம்ம ஹீரோன ஒரு ரூம்மேட் இருக்காங்களே, 2 பேரும் சேர்ந்து எடுத்து ஃபோட்டோ இருக்கும். அதை பார்த்து இருக்கிறப்ப அவள் பர்ஸ் கீழே விழுந்துடும். இந்த சவுண்டு குளிச்சுட்டு இருக்கிற அந்த பொண்ணு கேட்டுரும். என்ன சார் என் பர்ஸ் செக் பண்ணி பார்க்குறீங்களா, என்னை பார்த்தா தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறப்ப சாரிம்மா இப்போ வரைக்கும் எனக்கு அவன் பேர் தெரியவே இல்லையே, அதை செக் பண்ணி பார்த்துன்னு சொல்கிறப்ப என்னோட தப்பு இருக்குது, என் பேர் ஸ்கைன்னு இப்போ கூட அவளோட ஃபேக்கான பேர் சொல்லிட்டு இருக்கா. நைட் 2 பேரும் ஃபிசிக்கலி ஒன்றா இருப்பாங்க. கட் பண்ண அடுத்த நாள் எஞ்சி பார்த்து அந்த பொண்ணு இருக்க மாட்டா, சாப்பாடு அவங்க இருக்கா வெளியே போயிருப்பா. இவனு சரி டிவியில் போட்டு பார்த்தா ஒரு நியூஸ் சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஹீரோட ரூம்மேட் இறந்து போயிருப்பால அதை நியூஸில் போட்டுட்டு இருப்பாங்க. இது கொலையை தற்கொலைன்னு சொல்லிட்டு டிபேட்லாம் போயிட்டு இருக்கோம். இதை பார்த்து நம்ம செமஷாக்காக இருக்குது. நேற்று எந்த பொண்ணு ஃபோட்டோ தான் நம்ம பர்ஸில் பார்த்தோம், இவன் ரூம்மேட் இறண்டான்னு சொல்லிட்டு இவனும் ஒரு ஷாக்கில் இருப்பான். பார்த்தா கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோ வந்துடுவா. சார் உங்களுக்கு ஃப்ரைட் சிக்கன் நின்றுருக்கேன் சாப்பிட்டுக்கன்னு சொல்கிறப்ப எனக்கு பதட்டமாக இருக்குது. ஹே ஒரு ரூம்மேட் ஒருத்தர் இருந்தால அவள் என்கிட்ட நியூஸில் போட்டுட்ருக்காங்க, எனக்கு அதை பார்க்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறப்ப இவெல்லாம் கண்டிக்கவே மாட்டா. சார் சிக்கன் விங்ஸ் செம சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்கிறப்ப ஹே நான் சொல்கிறது கேட்குதா இல்லையா, உன் ஃப்ரெண்டு இறந்து போய்ட்டு நியூஸில் போட்டுட்ருக்காங்க, நீ அதை பார்த்தேன்னு கேட்குறப்ப நான் எதுக்கு அதை பார்க்கணும், என்னோட கொண்டதே நான் தானே, எனக்கு நல்லாவே தெரியும் சொல்கிறப்ப நம்ம உயிர் கல்விட ஆரம்பிச்சிருது. என்னது நீ தான் கொன்னியா, என்ன சொல்ல வரேன்னு கேட்குறப்ப ஆமாம் அவர் முட்டாள், எனக்கு 2 மாதம் ஒரு வீடு தேவைப்படுச்சு அதுக்கு ஒரு ரூம் பயன்படுத்திக்கிட்டேன், அது எதுக்குன்னா உன்னை வாட்ச் பண்ணுறது தான், நீ ஒரு பணக்காரன் எனக்கு நல்லாவே தெரியும், உங்கள்கிட்ட காசை கறக்கலான்னு பார்த்தேன், அவர் ரூம்லேருந்து பார்த்தா சமாளமாக தெரியும். ஸோ 2 மாதங்கள் டெலஸ்கோப் யூஸ் பண்ணி உன் வீட்டை பார்த்துட்டே இருந்தேன், அப்போ தான் நீ காலைல எங்கே போவேன் நைட் எங்கே போன நல்லாவே தெரிஞ்சு, போன வாரம் கூட எதாச்சும் நான் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தில்ல அதை நான் எதாச்சும் பார்த்தேன், நான் தான் உன்னை பார்க்க வச்சேன், வேணுதான் நீ பார்க்குற மாதிரி நாங்கள் வந்தேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆடா பாவி கொலகாரி எவ்வளோ ஒரு வீட்டில் வச்சுருந்தோம், மரியாதை வீட்டு வெளியே போடி, நான் இப்போயே போலீஸ் ஃபோன் பண்ணி சொல்கிறப்ப அப்படியா என்னால் வீட்டு விட்டு போக முடியாது, ஏன்னா இதுக்கிட்ட இந்த வீட்டு அனுப்ப சொந்தம், நீ வேணா எங்கேருந்து போகணுன்னு சொல்கிறப்ப இவனுக்கு செம கடுப்பாயிருது. காலை நொண்டிக்கிட்டு அங்கேருந்து போகலாம் ட்ரை பண்ணுவான். பார்த்தா ரூம் லாக் ஆயிடுது. பார்த்தா ஃபுல் கண்ட்ரோலுமே இவ தான் கையில் வச்சுருந்துருக்கா. அன்றைக்கி கூட நம்ம ஹீரோட ஃபேஸ் வச்சு அன்லாக் பண்ணியிருப்பாள், அது காரணம் இதுதான். இப்போ அந்த வீடோட ஃபுல் கண்ட்ரோலுமே இவக்கிட்ட தான் இருக்குது. இவன் நினச்சா மட்டும்தான் இந்த வீட்டை வெளியே போக முடியும். அண்ட் அது போன ஹீரோகள் கார் உடஞ்சிருக்கா, அந்த வீல் சேரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறா. இங்கே பாரு எனக்கு தேவையில்ல பணம் மட்டும்தான்,
உன் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக நிறைய பணம் இருக்கும், அதெல்லாம் எனக்கு தேவை, உன்னோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுன்னு சொல்கிறப்ப இவன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவான். இதை பார்த்து கடுப்பாயிரும். நான் என்ன உனக்கு கெஞ்சிட்டு நினச்சியா பாருன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரில்லிங் மிஷின் எடுப்பா. ஆல்ரெடி உடஞ்சி போட நம்ம ஹீரோட காலில் ட்ரில்லிங் மிஷின் எடுத்து ஓடப்பட ஆரம்பிப்பா. நான் மாரி செம்ம அடிக்க ஆரம்பிச்சிடும். வேறு வழி இல்லாமல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருவான். இவனை அதை கம்ப்யூட்டர் லோட் பண்ணிகிட்டு இருப்பா. இங்கே அப்படியே கட் பண்ண அந்த அவசரம் வைப்பாங்க. அவர் ரூமில் வந்து பொண்ணு இறந்து போயிட்டால, அந்த ஃப்ளோர் ரத்தமாக இருக்கும். சரி அது க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே போயிருப்பாரு. அப்போ தான் நம்ம ஹீரோ வச்சு டெலஸ்கோப் பார்த்துருப்பாரு. இது என்ன பார்க்கறதுக்கு அழகாக இருக்கே, சரி இங்கேருந்து என்ன தெரியுதுன்னு பார்ப்போமேனு அந்த டெலஸ்கோப்பில் பார்த்துட்டு இருப்பாரா. பார்த்தா நம்ம ஹீரோட வீடு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த இடத்துல நம்ம ஹீரோ இருந்துருப்பா. இதை பார்த்துட்டு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. இது நம்ம ரூமில் தங்கிட்டு இருந்த பொண்ணாச்சே, இவதுக்கு அந்த ஆள் வீட்டில் இருக்கா. ஸோ அப்போ அந்த ஆளுக்கு அது பிரச்சனை போல் நம்ம தான் அங்கே போகணுன்னு ஆல்ரெடி ஆகிட்டு இருக்காரு. கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வைப்பாங்க. நம்ம ஹீரோ போட்டு செம்ம டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பா. இங்கே பாரு, இப்போ பேங்க்லேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டேன், அடுத்து உங்ககிட்ட இருக்கிற இந்த வீடு தான், இந்த வீட்டையே மொத்தமாக காலி பண்ணி ஒன்று கூட இல்லாமல் ஆக்கிடுவேன், அதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை கூட்டி வருவா. யாருன்னு பார்த்தா ஒரு திட்டு பையன். இவன் தான் நீங்கள் பார்லேருந்து வெளியே வரப்போ நம்ம ஹீரோட காலை உடச்சிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ கிளம்பி புரியுது, இவங்கெல்லாம் கூட்டுக்கலவாணி பிளான் பண்ணி நம்ம காலை உடச்சிருக்காங்க, உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம மீன் சனப்பட ஆரம்பிப்பான். பட் நம்ம மீன் செம்ம கடுப்பாயிருவா. கத்தி எடுத்து அவன் தோல் படைக்கட்டி குத்தி, இங்கே பாரு எனக்கு தேவையில்ல காசு மட்டும்தான், காசு எடுத்து அவன் நோட்டிங்கேருந்து போயிட்டே இருப்பேன், நீ என்ன நினைக்கிற 2 மாதம் ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ண நினைக்கிறியா, உன் பொண்டாட்டி உன் குழந்தை எல்லாரை பற்றி எனக்கு தெரியும், இங்கே நீ எதாவது பண்ணினா உன் பொண்டாட்டி வீர் காப்பு தந்துடும் புரியுதுன்னு சொல்கிறப்ப இப்போ நம்ம வீருக்கு என்னவனே தெரில, ப்ளீஸ் நீ எவ்வளோ கேட்டாலும் நான் காசு தரேன், பட் என் குழந்தைக்கு மட்டும் ஆகாமல் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவன் மட்டும் வந்து அழுதுகிட்டே இருப்பான். சரி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் வெளியே போக வேண்டியதாக இருக்குது, நீ அமைதியாக வீட்டில் இருக்கணும்னு நம்ம ஹீரோட வயலிட்டே போட்டுருவா. அவனால் கத்த முடியல. இப்போ அவள் பாட்டு காரட்டாங்க கிளம்பி போயிடுவா. அவள் போன கொஞ்ச நேரத்துலேயே அந்த அவசரம் அங்கே வருவார். அவர் வந்து பார்க்குறப்ப வீடு ஃபுல்லாக கடையில் கவர் ஆகிருக்கு. நம்ம ஹீரோ உள்ள இருக்க நல்லாவே தெரியுது. நம்ம ஹீரோ பேச முடியாமல் ஹெல்ப் கத்திட்டே இருப்பான். அவர் கல் எடுத்து கண்ணாடியை உடச்சி உள்ளே வந்துட்டு இருப்பாரு. கண்ணாடியை உடச்சனால அலாட் மாதிரி நம்ம ஹீரோட ஃபோனு போயிடும். சிசிடிவி செக் பண்ணி பார்க்குறப்ப அந்த பெரிய வந்து தெரிஞ்சிருக்கு. அட அவசரம் கிளவா, நீ இங்கேயே வந்துட்டியா, ஃபஸ்ட்டு ஒன்றை கொண்டுடான்னு சொல்லிட்டு இவ திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. சரி இங்கே வந்த பெருசு நம்ம ஹீரோ காப்பாற்ற வந்திருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோட பேரம் பேசிட்டு இருக்கு. தம்பி நான் உன்னை இங்கேருந்து காப்பாற்றுறேன், பட் எதுவாக இருந்தாலும் காசு தானே முக்கியம், நீ எனக்கு நிறைய காசு தரணும் புரிஞ்சான்னு கேட்குறப்ப, அட கிளவா பேரம் பேசல அது நேரம் இல்லடா, சீக்கிரம் என் கை கட்ட அவுத்தோடு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா நம்ம தப்பிக்க முடியும், இல்லை நீ இங்கே செத்துறேன்னு சொல்கிறப்ப இவரெல்லாம் கேட்க மாட்டார். ஹே இங்கே பாருவே செம டிராயிங் இருக்கே, இதை விற்றா 7லேருந்து 8 பில்லியன் வருமே, இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு டிராயிங் எடுத்துகிட்டு இருப்பான். யோ கை கிட்ட அவுத்துட்டு என்னென்ன பண்ணியா ப்ளீஸ் ப்ளீஸ் எவ்வளோ கெஞ்சி கேட்பான். அவர் பாதி கை கிட்ட அவுத்து விட்ருவாரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் காரில் அங்கே வந்துடுவா. போச்சு சோழி முடிஞ்சு வசமாக மாட்டிக்கிட்டு இருக்கிறப்ப அவள் உள்ளே வந்துடுவா. இப்போ அந்த பெருசுக்கு எங்கே போனே தெரில, வேறு வழியில் மாடி மேலே ஓடி போயிடுவார். பட் நம்ம ஹீரோக்கு லைட்டாக கை கட்ட அவுத்துருக்கோம். இதான் சான்ஸ்னு கையை அவுத்துட்டு அவன் வேகமாக அங்கேருந்து போகலாம் பார்ப்பான். பட் அவனுக்கு கால் அடிப்பட்டனால பெருசாக அவனால் மூவ் பண்ண முடியாது. கட் பண்ண இந்த பக்கம் அந்த பெருசாக வைப்பாங்க. தப்பிக்கும் போது கூட அந்த காஷான் டிராயிங்கை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கோம். பட் நம்ம மீன் ஃபாலோ பண்ணிட்டே வந்து பெருசு நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அந்த பொண்ணை கொன்னப்ப சேர்த்து ஒன்றே கொண்டு இருக்கணும், இப்போ நீயே வந்து என்கிட்ட மாட்டிட்டேன்னு சொல்லிட்டு அவள் போகிறப்போ ஒரு பெரிய கத்திட்டு போயிருப்பா. அதை எடுத்து அந்த கிழவன் கழுத்திலே கிழிச்சு அவனை கொடூரமாக சாவடிக்கிறா. இந்த சவுண்டு வெளியே நம்ம ஹீரோ கேட்டுரும். இப்போ நம்ம ஹீரோக்கு எப்படி உடனே தெரில. பார்த்தா அந்த பெருசு வரப்போ ஒரு பைக்கில் வந்திருக்கோம். இதை எடுத்து இங்கேருந்து ஓடணும்னு சொல்லிட்டு இவன் பைக்கில் வேகமாக போயிட்டுருப்பான். பட் இவனால் ஒழுங்காக பேலன்ஸே பண்ண முடியாது. முன்னாடி வர கல் இருக்கும், அந்த கல்லில் குத்தி ஆள் தெரிச்சு கீழே விழுந்துருவான். பார்த்தா நரோட்டில் விழுந்திருப்பான். அந்த பக்கம் ஒரு கார் வரும். அவர் கார் நிப்பாட்டி, சார் உங்களுக்கு என்ன ஆச்சு, உடம்பு ஃபுல்லாக அடியாக போட்டுருக்குன்னு சொல்கிறப்ப, சார் ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, என்னை ஒரு பொண்ணு கொலை பண்ண பார்த்துட்டு இருக்கா, ப்ளீஸ் எப்படியாவது போலீஸ் ஃபோன் பண்ணுங்க சொல்கிறப்ப அவர் சார் கார் ஏற்றிக்குவார். தென் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி நம்ம வீட்டை கொடுப்பாரு. சார் இங்கே நான் பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டேன், என்ன ஒரு பொண்ணு கொலை பண்ண பார்க்குறா, ப்ளீஸ் இங்கே வாங்கன்னு சொல்கிறப்ப கார் பார்த்து வேற எங்கேயே போயிட்டுருக்கு. போனவன் நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். இவ்வளோ நேரம் போலீஸ்கிட்ட பேசிட்டு இருந்தால அதை பார்த்தா போலீஸே கிடையாது, நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருந்திருப்பான். அப்போ தான் தெரியுது இவனு நம்ம ஹீரோனை கொடுக்கலன்னு சொல்லிட்டு. சொல்லப்போனால் இவன் தான் நம்ம ஹீரோட ஸ்டெஃப் ஃபாதர். நம்ம ஹீரோனுக்கு திட்டுலாம் சொல்லி கொடுத்தது அவன் தான். இப்போ திரும்ப நம்ம ஹீரோ குட்டி வந்து என்னப்பா இங்கே தப்பிலாம் ட்ரை பண்ணேன், உடலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு அடி நடிப்பாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறப்ப நம்ம ஹீரோட வீட்டில் ஒன்றும் இருக்காது, எல்லாத்தையும் விற்று காசாக்கிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு இதை பார்த்து கடுப்பு தான் வரும். சரி அதான் என்கிட்ட எல்லாத்தையும் எடுத்துட்டில்ல, ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் அதுக்கடுத்து உயிர் வாழன்னு சொல்கிறப்ப, இல்லை நீ என்கிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிருக்க, யாருக்கும் தெரியாமல் உன் பொண்ணு பேரில் டெபாசிட் அமௌண்ட் பிடிச்சிருக்க, பார்த்தா இவனா நாங்கள் ஆட்டை போட்ட பணத்தோட அதில் நிறைய பணம் இருக்குது, அந்த பணம் எங்களுக்கு வேணும், பட் செக் பண்ணி பார்த்ததில் அதுக்கு நீ லாக்கர்லாம் பிடிச்சிருக்க, உன் ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தால் தான் லாக்கர்லாம் திறக்க முடியும், உன் ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுன்னு சொல்கிறப்ப நம்ம முடியாதுன்னு சொல்லுவேன். டே நான் ஒன்றும் உங்கள்கிட்ட கேட்கலடா, ஆர்டர் போடுறேன் என் கூட வாடான்னு வீல் சொல்லி தள்ளிட்டு போயிடுவாங்க. பார்த்தா கிச்சனில் வச்சு அந்த அப்பங்கார இருக்கால நம்ம மீரோட கட்டவரில் அப்படியே வெட்டி எடுத்துருவான். நம்ம மீருக்கு உயிர் பாலுக்கு அடிக்க ஆரம்பிச்சிடும். தென் அவன் கையில் கட்டு போட்டு ஒரு ரூம்குள்ளே தள்ளி விட்டுருவாங்க.
நைட்டு ஃபுல்லாக வழியோட அங்கேயே படுத்துட்டு இருப்பான். கட் பண்ணால் அடுத்த நாள் காலாயிரும். பார்த்தா இனித்த வெள்ளிக்கிழமை. நம்ம ஹீரோட ஒய்ஃப் நம்ம ஹீரோ பார்க்குற சொல்லியிருந்தால அதுக்கு அந்த வீட்டுக்கு வந்திருப்பா. பார்த்து வீடு திறந்தே தான் இருக்கும். உள்ளே போய் பார்த்தா வீட்டில் எந்த ஒரு பொருள் இருக்காது. ஃப்ளோரில் ரத்தமாக இருக்கும். இதை பார்த்து ஒரு சந்தேகம் ஆரம்பிக்குது. பார்த்தா நம்ம ஹீரோன் அங்கே வந்திருப்பா. ஹே யார் நீ இந்த வீட்டில் என்ன பண்ணுறேன்னு கேட்டால், மேடம் நான் தான் சாரோட நர்ஸு, சார் நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறப்ப, ஓ அப்படியா சரி கிறிஸ்தங்க நான் உன்னை பார்க்கணும்னு சொல்கிறப்ப, வாங்க மேடம் சார் உள்ளதாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பிடிச்சி ரூமில் தள்ளி விட்ருவாங்க. பார்த்தா நம்ம செம்மையாடவே கீழே படுத்திருப்பான். அப்பன்னு கத்திக்கிட்டு அவள் குழந்தை ஓடி போய் பார்க்கும். நம்ம ஹீரோட 5 வரல ஒரு வரல் இல்லைங்கிறத பார்த்து ரொம்ப ஷாக்கிடுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ நடந்தது சொல்ல ஆரம்பிப்பான். இதை பார்த்து ஒய்ஃபுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோன்னு அவங்க அப்பா வச்சுட்டு பேங்க் போயிருப்பாங்க. நம்ம ஹீரோட கைரகையில் வச்சு அந்த லாக்கர் ஓப்பன் பண்ணலான்னு இருப்பாங்க. பட் உள்ளே போய் பார்த்தா ஒத்த பைசா காசு இருக்காது. இதை பார்த்தவங்களுக்கு செம்மையாக ஷாக் ஆயிரும். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ நடந்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பாள். இப்போ கூட பேங்க்லேருந்து என் காசு ஆட்டே போட போகிறாங்க, அவ்வளோதான் நம்ம பொண்ணுக்கா சேர்த்து காசுலாம் போக போகுது, எல்லா காசுமே நான் அதில் தான் போட்டுச்சுன்னு சொல்கிறப்ப, எங்க அந்த காசு உங்கள் லாக்கர் இருக்காது, அந்த காசில் ஏன் கூட மாற்றேன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக டிவோர்ஸ் ஆச்சுன்னா ஹஸ்பண்ட் தரப்புலேருந்து காசு தரணும்ல, அது குழந்தை வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக அது காசு தரணும். இதனால் நம்ம ஹீரோ போட்டு செஞ்ச டெபாசிட்டு இவா கோடுக்கு மாறிடுச்சு. அதனால அவங்க லாக்கர் போய் பார்த்தப்ப அந்த காசு இருந்திருக்காது. ஸோ அப்போனா இப்போ லாக்கரில் காசு இல்லைங்கிறது ரொம்ப கடுப்பாயிருப்பா. கோவத்தை எங்கள் வீட்டுக்கு வருவா, என்ன நடக்கலாம், நம்ம அதுக்குள்ளே இங்கே தப்பிக்கணும்னு சொல்லிட்டு எஸ்கேப்லாம் ட்ரை பண்ணுவாங்க. பட் ஒரு ரூம்குள்ளே லாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. ரூம் விட்டு வெளியே வந்தாலும் வீடே க்ளோஸாக தான் இருக்குது. என்ன சொல்லலாம் யோசிக்கிறப்ப ஒரு ஏசி வெண்ட் அங்கே இருக்கும். நம்ம ஹீரோவாலே ஒய்ஃபாலே அதுக்குள்ளே போக முடியாது. பட் அவள் குழந்தைய மட்டும் விட்டு, பாப்பா நீ இதோட வெளியே போயிரு, டோரை மட்டும் திறந்து விட்டுரு, அப்பா அம்மா வெளியே வந்து பார்த்துக்கோன்னு சொல்கிறப்ப அந்த குழந்தை உள்ளே போகும். எப்படியோ அந்த ஏசி வெண்ட் வழியே வெளியே வந்து அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்றிடுவா. நம்ம ஹீரோயின் வேறு ரூமில் பதுங்கிக்குவாங்க. இப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் உள்ளே வருவா. லாக்கரில் பணம்லன்னு தெரிஞ்சாலும் ரொம்ப கோவத்தில் உள்ள வந்திருப்பா. வந்து பார்த்த ரூமில் நம்ம ஹீரோ இருக்க மாட்டான். ஸோ அப்போனா இங்கே தப்பிச்சிட்டாங்களும் தெரிஞ்சு போச்சு. டே எங்கடா இருக்க, மரியாதை வெளியே வா, இல்லை புரட்டி குழந்தைய கொண்டு வந்து சொல்லிட்டு கண்ணை காட்டி மட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ திடீர்னு ரூம்லேருந்து வெளியே வருவான். நம்ம ஹீரோயின் மேலே விழுந்து அவளை அடிக்கலாம் ட்ரை பண்ணுறப்ப அவள் கையில் இருக்கிற ஃபோன் கீழே வந்துடும். இதுலேருந்து வீட்டோட மொத்த கண்ட்ரோலில் இருக்கும். நம்ம ஹீரோயின் போட்டு அடிக்கிறப்ப அந்த அப்பாங்கார இருக்கால அவன் நம்ம ஹீரோ போட்டு அடின்னு அடிச்சிடுவான். ஒரு கண்ணை கொடுத்து இந்த இவனை போட்டு தள்ளிடு, இதுக்கடுத்து இவனை வச்சு எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது, இவனை கொண்டுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ நம்ம ஹீரோ போட்டு தள்ளிட்டு தான் இருப்பா. பட் சடனாக என்ன நினச்சான்னு தெரில, நம்ம ஹீரோவை கொல்லாமல் அவங்க அப்பாவை போட்டு தள்ளிடுவா. இதை பார்த்து அவங்க அப்பா குறை ஷாக்காக இருக்கும். நான் மாரி நேரத்தில் சுதாரிச்சிருவான். கீழே ஃபோன் வந்துச்சுல அதை எடுத்துகிட்டு திரும்ப ரூம்குள்ள ஒழிஞ்சிருவான். இப்போ அந்த வீட்டோட மொத்த கண்ட்ரோலுமே நம்ம ஹீரோட்டு வந்துருச்சு. இவனுக்கு எல்லாம் நல்லாவே தெரியுமே. நம்ம ஹீரோ டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் லைட்டில் ஆஃப் பண்ணிடுவான். தென் ஸ்பீக்கரில் சவுண்டாக பாட்டில் போட ஆரம்பிப்பான். இதனால் நம்ம மீன் காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது. பட் இவன் மட்டும் சிசிடிவி கேமராவில் தெர்மல் யூஸ் பண்ணியிருப்பான். அந்த தெர்மல் விஷன் வச்சு அவள் எங்கெல்லாம் போகிறாங்க நோட் பண்ணிட்டே இருப்பான். கரெக்டாக இவன் ரூம் கிட்ட வரப்போ மேலே பூந்து அடின்னு அடிச்சிட்டு இருப்பான். பட் இவனுக்கு கால் அடிபட்டிருக்கனால அந்த பொண்ணு கால் அடிச்சிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவில் திருப்பி அடிக்க முடியாது. கரெக்டாக அந்த ஒய்ஃப் அங்கே வருவா. வரப்போ ஒரு இரும்பு கம்பி எட்டு வந்திருப்பா. அவளும் நம்ம ஹீரோனை போட்டு அடின்னு அடிக்க வைப்பா. பட் நம்ம ஹீரோ அவளை போட்டு பழவலம் பழந்துருவா. கடைசியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ஒன்றா வச்சு அவள் கையில் ஒரு இரும்பு கம்பி இருக்கும். அதை எடுத்து மண்டையில் போட்டு பழக்கலான்னு இருப்பா. அப்போ யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து அந்த பொண்ணை ஷூட் பண்ணிடுவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோட பொண்ணு தான் அங்கே இருப்பா. அவள் கூட நடந்த சண்டையில் அந்த கண்ணு கீழே வந்துருக்கும். அப்போ அந்த குழந்தை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த பொண்ணு போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ ஒருவேளை நம்ம ஹீரோவும் அவங்க ஒய்ஃபை தப்பிச்சிட்டாங்க. அப்போ கடைசி அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து, நான் இது வரைக்கும் நிச்சயம் யார்கிட்ட சொன்னதே இல்லை, உங்கள்கிட்ட சொல்கிறேன், என்னோட உண்மையான பேர் மார்கரெட்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே இறந்து போகிறா. கடைசியாக அவள் கண்ணில் இருந்து ஒரு ட்ராப் கண்ணீர் வரும். கடைசியில் உங்களுக்கு காப்பாற்றுறதுக்காக போலீஸுங்க வந்துடுவாங்க. எப்படியோ நம்ம ஹீரோ அவங்க ஒய்ஃபும் சேஃபாக தப்பிச்சிடுவாங்க. இதோட சாட்டடுங்கிற இந்த இடப்பட முடியுது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் உண்மை ஹீரோ லவ் பண்ண வச்சிருப்பா. பட் இவங்க அப்பானால தான் அந்த பணத்துக்காக இந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பா. கடைசியில் கூட அவங்க அப்பா நம்ம ஹீரோ கொலை சொல்லியிருப்பார்ல. பட் நம்ம ஹீரோ கொல்ல மனசு இல்லாமல் அவங்க அப்பாவை போட்டு சொல்லியிருந்திருப்பா. தென் கடைசியில் கூட நம்ம ஹீரோ மேலே இருக்கிற காதனால தான் அவளோட உண்மையான பேர் சொல்லியிருந்திருப்பா. தென் நம்ம ஹீரோ நினச்சி கடைசியாக கண்ணீர் விட்டுருப்பா. இதான் ஷார்ட்டடுங்கிற இந்த படத்தோட முழு கதை. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவ்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிச்சன் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நாளில் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.